ஆசிரிய உறவுகளுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் உளவியல் பாடத்திற்கான சில முக்கிய குறிப்புகளை நம்ம இன்னைக்கு ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மூலமாக தந்தை தந்தை அப்படின்னு வரக்கூடிய கேள்விகளில் நீங்கள் தெளிவு பெறலாம். கேட்டல்னா ஆர்பி கேட்டல், அவர் தான் முதல் உளவியல் ஆசிரியர். அதாவது நம்ம குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்கிட்ட தானே, ஆசிரியர்கிட்ட தானே என்ன பண்ணுவாங்க, எல்லா ஐயப்பாடுகளையும் கேட்பாங்க இல்லையா? அதனால் முதல் உளவியல் ஆசிரியர் கேட்டல், அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த ஃப்ராய்டுங்கிறதுல தான் இதுக்கான க்ளூ இருக்குது. நவீன உளவியலின் தந்தை. இப்போ நவீன காலமாக என்ன கோழி என்ன இறைச்சி நமக்கு ஃபேமஸாக இருக்குது, இந்த பிராய்லர் கோழி சிக்கன் தானே. அந்த ஃப்ராய்டு நவீனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன உளவியலின் தந்தை. அடுத்து நம்ம உளவியலின் தந்தை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். உளவியலின் தந்தை அப்படின்னா யார் அப்படின்னா வில்ஹெல்ம் உண்டு. இவர் என்ன பண்ணார்னா, உண்டுங்கிறதுல தான் இதில் நீங்கள் க்ளூ எடுத்துக்கணும். உண்டுனா என்ன, வில்ஹெல்ம் உண்டை பார்த்தோன்னே உங்களுக்கு உளவியலின் தந்தை ஞாபகம். எப்படி ஞாபகம் வரணும்? உண்டு அப்படின்னா காயம் இல்லையா, காயம் ஏற்படுது. வில்ஹெல்ம், அந்த ஹெல்ம்லையும் இருக்குது பாருங்கள் ஷார்ட்கட்டு. ஹெல்ம்னா ஹெல்மெட் போகாமல் போய் காயம் ஏற்பட்டுருது. அப்போ எங்கே போவாங்க, லேபுக்கு போவாங்க ஸ்கேன் பண்ண, டெஸ்ட் எடுக்க. அப்போ அந்த லேபை அமைச்சவர் யார் அப்படின்னா முதல் உளவியல் ஆய்வகம், ஜெர்மனியில் லீப்சிக் அப்படிங்கிற இடத்துல முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைச்சவர் இந்த வில்ஹெல்ம் உண்டு. அதனால தான் இவர் உளவியலின் தந்தையாக இருக்கார். ஓகேங்களா? தார்ண்டைக், தாண்டி போவோம். எதில் நம்ம தாண்டி போவோம்? இப்போ நம்ம +2 முடிக்கிறோம், அடுத்து காலேஜ் போகிறோம், அடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். இப்படி தாண்டி போய் நவீனத்தை அடைகிறோம். நவீன கல்வியில் தான் தாண்டுறோம். எதில் தாண்டுறோம்? கல்வினால தான் நவீன உலகத்துக்கு வர்றோம். அப்போ நவீன கல்வி உளவியலின் தந்தைங்கும் போது நம்ம தாண்டணும். கல்வின்னு வந்ததாவே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும்? தாண்டணும். தார்ண்டைக். அப்போ அந்த நவீன உளவியலின் தந்தைனா நவீனம் மட்டும் வந்துச்சுன்னா பிராய்லர் கோழி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. தார்ண்டைக், நவீன கல்வி உளவியல் வந்துருச்சு அப்படின்னா தார்ண்டைக், கல்வின்னு வந்தாவே தார்ண்டைக். ஓகேங்களா? லெவின், சமூக உளவியலின் தந்தை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம சமூக அறிவியல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், லெனின், முசோலினி இவங்கள தானே நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அப்போ சமூக உளவியல்னு வந்துட்டாவே லெவின் ஞாபகம் வரணும். வாட்சன் அப்படின்னா நடத்தையியலின் தந்தை. வாட்ச் பண்ணுறாரு, எதை? குழந்தைங்களோட நடத்தையை வாட்ச் பண்ணுறாரு. அப்போ வாட்சன் அப்படின்னா நடத்தையியலின் தந்தை. மெஸ்மர் அப்படிங்கிறது அவரோட பேர், மருத்துவ இயலின் தந்தை. இப்போ மருத்துவத்தில் தானே மெஸ்மரிசம்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த அந்நியன்லலாம் ஒரு அம்பியெல்லாம் மெஸ்மரிசம் பண்ணி அவரோட இறந்த காலத்துக்கு கூட்டி போவாங்க இல்லையா? அது மாதிரி மெஸ்மர் பண்ணுறாங்க. மெஸ்மரிசம் மருத்துவத்தில் தானே பண்ணுறாங்க, அது ஒரு மருத்துவ இயல் தானே. மருத்துவ இயலின் தந்தையோட பேர் மெஸ்மர். அடுத்து எபிங்காஸ், மறதி மற்றும் நினைவு பரிசோதனையின் தந்தை. காசை தானே நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே வச்சோங்கிறத அடிக்கடி மறந்துட்டு தேடுவோம். அப்போ எபிங்காஸ் அப்படிங்கிறது, காஸ் வந்துட்டாவே மறதி, மறந்து போச்சு, மறதி நினைவு பரிசோதனையின் தந்தை. வில்லியம் ஜேம்ஸ்னாவே இந்த அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் அவங்களோட பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேர்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜேம்ஸ்ன்னு வந்தாமே அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கா உளவியலின் தந்தை. பியாஜேனாவே அறிதல் திறன் வளர்ச்சி. ஜே நம்ம வரணும்னா எப்படி இருக்கணும், நமக்கு அறிவு நல்லா இருக்கணும். அப்போ அறிதல் திறன் வளர்ச்சியை கொண்டு வந்தவர் பியாஜே. கோல்பர்க், ஒழுக்க வளர்ச்சி. ஒழுக்கமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரு கோலை அடைய முடியும். கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி. கோலை அடையணும்னா ஒழுக்கத்தோடு இருக்கணும். வைகோத்ஸ்கி, வித்காட்ஸ்கி அப்படின்லாம் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. இவரும் என்னதான் அறிதல் திறன் வளர்ச்சி தான் கொடுத்துருப்பாரு. பியாஜையும் அறிதல் திறன் வளர்ச்சி தான் கொடுத்துருப்பாரு. இதில் வைகோட்ஸ்கியில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, சமூக இடைவினை பண்பாடு. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வைகாசி மாதம், வைகோட்ஸ்கினாவே நீங்கள் வைகாசி மாதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகாசி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் திருமணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கும், சமூக இடைவினை நடக்கும். பண்பாடு, நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வெளிப்படும். அந்த இடத்துல கல்யாணத்துக்கு வரவங்க என்ன பண்ணுவோம், வாங்கன்னு கூப்பிடுவோம். இவர் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தாய்மொழி மூலமாக உரையாடலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. இதுதான் வைகாட்ஸ்கி. இந்த வைகாட்ஸ்கியில் தான் இந்த ZPD, உச்சபட்ச அறிவு சாத்தியமாகும் புலம் அதெல்லாம் வரும். சாரம் அமைத்தல், ஸ்கஃபோல்டிங். சாரம் அமைத்தல்னா என்ன,
ஒரு குழந்தைக்கு வந்து எந்த உதவி தேவைப்படுற வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், கையை பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கையாக தளர்த்தி விட்டு அந்த குழந்தை தானாக நடக்கிறதுக்கு பழகுவோம். எப்படி நம்ம வீட்டுக்கு சாரம் அமைக்கிறோமோ அது மாதிரி குழந்தையோட அறிவு கட்டமைக்கிறதுலையும் இந்த சாரம் அமைத்தல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அதுதான் நம்ம ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். காரல் ரோஜர்ஸ், ரோஜா பூ வந்துருச்சு. அப்போ ரோஜா பூ யாருக்கு பிடிக்கும்? நேருமாமாவுக்கு பிடிக்கும். நேருன்னு வந்தாவே நம்ம குழந்தைங்கள் மேலே மிகவும் அன்பாக இருப்பார் இல்லையா, மனிதநேயத்தோட. இப்போ மனிதநேய உளவியலின் தந்தை காரல் ரோஜர்ஸ். இப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப ஈஸி தானே. ரோஜர்ஸ் வந்துட்டாவே மனிதநேயம் வந்துடணும். காரல் ரோஜர்ஸ் மனிதநேய உளவியலின் தந்தை. அப்புறம் மக்டூகல் அப்படின்னா எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மண் துகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்டூகல் இயல்பூக்க கொள்கை. மக்டூகல்னா குழந்தைங்களுக்கு மண் துகளில் விளையாடுறது தான் ரொம்ப இயல்பூக்க கொள்கை. அப்புறம் ஸ்டான்லி ஹால்னா குமரப்பருவம் சிக்கலான பருவம் அப்படின்னு சொன்னவர் இந்த ஸ்டான்லி ஹால்ங்கிறது அவரோட பேர். இப்போ குமரப்பருவத்தினரிடையே சில பிரச்சனைகள் வந்துடுது. அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க, பெரிய ஹாலில் நிற்க வச்சு ஸ்டாண்ட் பண்ண வச்சு நிற்க வச்சு அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி மறிப்பாக விலக்கி விட்றோம் இல்லையா, சமாதானம் பண்ணி விட்றோம் இல்லையா, அதை தான் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் மிகவும் சிக்கலான பருவம்னு வந்தோம் இல்லையா, அவங்கள வந்து பெரிய ஹாலில் ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நம்ம பேசி தீர்க்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அப்போ ஸ்டான்லி ஹால் ஞாபகத்தில் வந்துடுவார். இதில் இந்த பியாஜேனாவே என்ன சொல்லியிருக்கோம், அறிதல் திறன் வளர்ச்சி சொல்லியிருக்கோம். இதில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரே ஒரு பியாஜேயோட அறிதல் திறன் வளர்ச்சியை மட்டும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 4 படிநிலைகள். பியாஜேயோட அறிதிறன் வளர்ச்சியில் 4 படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு படிநிலை என்னென்னா புலன் இயக்க நிலை. எத்தனை வயது? 0லேருந்து 2 வயது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தொட்டு உணரும் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வயசில் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, தொட்டு பார்த்து தான் புரிஞ்சுக்குவாங்க. கண்ணு முன்னாடி இருக்கிற பொருள் வந்து மறைஞ்சிடுச்சு இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இவங்க இருப்பாங்க. எப்போ வந்து கண்ணு முன்னாடி இல்லாத பொருளும் இந்த உலகத்தில் இருக்குங்கிறத எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னா 10 மாதத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். அடுத்து 2வது படிநிலை பார்த்திங்கன்னா செயலுக்கு முற்பட்ட பருவம். இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒன்றுமே புரியாத மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது எந்த வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 7 வயசு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 வயசுலேருந்து நம்மகிட்ட 2வது படிக்கிற வயசு வரையும். 2வது படிக்கிற வயசுனா 7 வயசாக இருக்குமா அவங்களுக்கு? 2 வயசுலேருந்து 2வது படிக்கிற வயசு 2 to 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னா, ஈகோசென்ட்ரிக்காக இருப்பாங்க. தான் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். அடுத்தவங்க நிலையிலேருந்து ஒரு பிரச்சனையை யோசிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்புறம் அனிமிசம், உயிரற்ற பொருளை உயிருள்ளவையாக பாவிப்பாங்க. இதில் பாதித்தல்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. உயிரற்ற பொருளை உயிருள்ளவையாக பாவித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை தான் உயிரற்ற பொருள்னு வந்து ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன், அது விலங்கு பொம்மையாக நினச்சிக்கோங்க. அப்போ விலங்குனா அனிமிசம். ரிவர்சபிலிட்டினா முன்பின் மாற்றம் தெரியாது அவங்களுக்கு. என்ன முன்பின் மாற்றம்னா, உனக்கு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஸ்ட்ரைட் கொஸ்டின். நாய் இருக்குது, பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மைக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு இந்த மாதிரி ரிவர்சபிளாக கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் முன்பின் மாற்றம் தெரியாது. பொருட்களுடைய வடிவம் மாறினாலும் அளவு மாறலை அப்படிங்கிற விஷயமும் தெரியாது. என்ன பொருட்களுடைய வடிவம் மாறுது அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு சின்ன டம்ளர்லையும் இன்னொரு குழந்தைக்கு பெரிய டம்ளர்லையும் டீ கொடுக்குறீங்க. 2 ஒரே அளவான டீ தான் கொடுக்குறீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன டம்ளரில் அண்ணனுக்கு கொடுத்துருக்க டீ தான் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து நீங்கள் பெரிய டம்ளரில் கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த சின்ன குழந்தை சண்டை போடும், கேட்கும், அடம் பிடிச்சி கேட்கும். அப்போ நம்ம மறுபடியும் சின்ன டம்ளர் எடுத்து அதே அளவு டீயை ஊற்றி கொடுக்கும்போது நமக்கு நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாகி குடிச்சிடுவாங்க. இதுதான் பொருட்களுடைய வடிவம் மாறினாலும் அளவு மாறலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அடுத்து ஆம்னி பொட்டன்ட் அண்ட் ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. என்னென்னா, பெற்றோர்கள் தான் சர்வ வல்லமை படைத்தவங்களாகவும் எங்கும் ஆம்னி ப்ரெசண்ட் எங்கேயும் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பெற்றோர்களை ஆம்னி பொட்டன்ட்டாகவும் ஆம்னி ப்ரெசண்ட்டாகவும் நினைக்கக்கூடிய பருவம் வந்து இந்த 2 to 7. விதிகளை பின்பற்றி விளையாட மாட்டாங்க, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க.
அடுத்து பருப்பொருள் நிலை அப்படியே இதுக்கு கொஞ்சம் மேம்பட்ட நிலையாக இருக்கும். இதுதான் செயல்நிலைன்னு சொல்கிறோம். 7லேருந்து 12 வயசு வரையும், அந்த டீனேஜ் 13 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 to 12 வயசு இவங்களுக்கு அந்த ரிவர்சபிலிட்டிலாம் புரிய ஆரம்பிச்சிரும். விதிகளை பின்பற்றுவாங்க, அந்த கொஞ்சம் புரிஞ்சு கொள்கிற தன்மைக்கு வந்துடுவாங்க. அடுத்து கருத்தியல் நிலைன்னு பார்த்திங்கன்னா 12 வயதுக்கு மேலே விஞ்ஞானிகளைப் போல் சிந்திக்கக்கூடிய நிலையாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் வந்து நம்ம பொருட்களை வச்சு புரிஞ்சுக்காம அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், மனசுலேயே சிந்திச்சு திங்க் பண்ணக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்துருவாங்க. இதுதான் பியாஜேவுடைய 4 படிநிலைகள். ஓகே, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்கும்போது நம்ம அந்த விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நினைவில் வந்துடும். நன்றி.